துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட பணிகளுக்கு பொதுவான குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் துணை ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட குரூப் 1 பணியிடங்களில் 70 காலியிடங்களும், குரூப் 1A பணியிடங்களில் உதவி வன பாதுகாவலர் பதவியில் 2 காலியிடங்களை நிரப்பும் வகையில் தேர்வு நடத்தப்படுகிறது. மொத்தம் 2,49,296 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 44 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 987 தலைமை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 170 இடங்களில் 41,094 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 9:30 மணிக்கு தொடங்கும் தேர்வு பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு எழுதுவோர் தேர்வாணை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட்டை தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தேர்வர்கள் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை நகலை காண்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வறைக்குள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். மலையாளத்தில் மிதுனம் மற்றும் தமிழின் ஆனி மாத பிறப்பை ஒட்டி மாதாந்திர பூஜைக்காக நேற்று மாலை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனுக்கு தீபம் காட்டி கற்பூர ஆடையில் தீபம் ஏற்றினார். இதையடுத்து இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10:30 மணி வரை வழக்கமான பூஜைகள் நடைபெறவுள்ளன. வரும் ஜூன் 19ஆம் தேதி இரவு வரை கோவில் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தண்ணீரை திறந்து வைக்க உள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் கடந்த வியாழனன்று முதலமைச்சர் தண்ணீர் திறந்த நிலையில் கரூர், திருச்சி வழியாக அந்த தண்ணீர் கல்லணையை வந்தடைந்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் இன்று மாலை கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க உள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் ஒருவர் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் வழியாக செல்லும் தண்ணீர் மூலம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 5,28,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வருகையை ஒட்டி கரிகால சோழன், ராஜராஜ சோழன், அகத்தியர் சிலைகளும் கல்லணை கால்வாயும் வண்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. தண்ணீர் திறப்புக்கு பிறகு 2 நாள் பயணமாக தஞ்சை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை திறப்பு, ரோட் ஷோ, கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திருவான்மையூர் பாரதிதாசன் தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள சமையலறை கட்டடத்தினை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் மின்விசிறி கலன்று விழுந்த நிகழ்வை தொடர்ந்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உட்கட்டமைப்பை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு காலாவதியான மருந்து கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கு அதுபோல எதுவும் நடைபெறவில்லை என அமைச்சர் பதிலளித்தார். ஒவ்வொரு பிஎம்ஓவும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரும் மருந்து வாங்குறப்பவே அந்த இதில் இருந்து, அதாவது ட்ரக் வேர் ஹவுஸில் இருந்து மருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களோட தேவை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த தேதியெல்லாம் பார்த்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தும் எங்கேயாவது இது மாதிரி 1-2 நடந்ததுன்னா சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். கொரோனா தான் ஒன்றும் இல்லை. அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வண்ணம் போராட்டம் நடத்தி வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சாடினார். தடைக்காலம் நேற்றுடன் முடிந்து தமிழ்நாடு முழுவதும் நள்ளிரவில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மீண்டும் தொடங்கினர். கடலில் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது. முன்னதாக சென்னை காசிமேட்டில் மீனவர்கள் விசைப்படகுகளை பழுது பார்த்து வலைகளை சரி செய்து டீசல் நிரப்பி ஐஸ் ஏற்றி தயார் நிலையில் காத்திருந்து தடைக்காலம் நிறைவு பெற்றதும் நள்ளிரவில் மீன்பிடிக்க கடலுக்கு உற்சாகமாக புறப்பட்டனர். வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசுவதன் எதிரொலியாக கடலூர் துறைமுக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது. மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்லக்கூடாது என கடலூர் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அறிவித்ததால் மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதேபோல் புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களது விசைப்படகுகளை துறைமுக முகத்வாரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் தவிர்த்து அரசு தடை போடும் நாட்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பிரதமர் பெயரில் உள்ள திட்டங்களுக்கும் அதிக நிதி ஒதுக்குவது மாநில அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆங்கில நாளிதழில் வெளியான தரவுகளை பதிவிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், ஜல்ஜீவன் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசே அதிகமாக படியளப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சேலம் அரசு விழாவில் படையப்பா படத்தின் காமெடி குறித்து பேசியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தான் பேச வேண்டிய நிலைக்கு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்திற்கு 60%த்தில் 39% மட்டுமே மத்திய அரசு நிதி வழங்குவதாகவும் மீதமுள்ள 61% மாநில அரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். NSAP எனப்படும் தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 1500 ரூபாய் நிதியில் வெறும் 300 ரூபாய் மட்டுமே மத்திய அரசு கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது உண்மையான கூட்டாட்சி முறை அல்ல என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பள்ளிகள் தொடங்கி 2 வாரங்கள் ஆன நிலையில் RTEயின்படி மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்யாத தமிழ்நாடு அரசை கண்டிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், RTEயின் கீழ் படிக்கும் மாணவ மாணவியருக்கான கல்வி கட்டணத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ள திமுக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி RTE திட்டத்தின் நிதியை பெறாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். RTE சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காமல் ஏதேதோ காரணம் கூறி காலதாமதம் செய்வதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் கல்வியோடு விளையாடுவதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில நிதியில் இருந்து RTEக்கான நிதியை விடுவித்து 25% மாணவர் சேர்க்கையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஆயுதம் கையில் இருக்கக்கூடாது, அது கீழேதான் இருக்க வேண்டும் என வாளை பரிசளித்த நிர்வாகியை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் கடிந்து கொண்டார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் கமல்ஹாசன் நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வான கமல்ஹாசனுக்கு புத்தகங்கள், இனிப்புகள் வழங்கி அனைவரும் வாழ்த்தினர். நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் நேரில் சந்தித்து வாழ்த்தினார். அப்போது நிர்வாகி ஒருவர் கமல்ஹாசனுக்கு வாள் ஒன்றை பரிசாக வழங்க முயன்றார். அதனை வாங்க மறுத்து கோபம் கொண்டார் கமல்ஹாசன். இறுதியாக வாளை கீழே வைக்குமாறு அறிவுறுத்தி அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், நிர்வாகிகள் தங்கள் பேச்சை குறைத்து செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours அபுதாபி. ஃப்ளைங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர். தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊர் ஃப்ளைட்னு ஜீவத்தந்தா பத்தி பல்லாம் கேட்டுறாதீங்க, கிடைக்காது. மதுரையில் இருந்து அபுதாபிக்கு செல்லும் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு விமானி விடுத்த வேண்டுகோள்தான் இது. மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து மதுரை அபுதாபி, அபுதாபி மதுரை இடையே விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்கியுள்ளது. முதல் நாளில் அபுதாபியிலிருந்து 134 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் பிற்பகல் 1:15 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தது. பின்னர் பிற்பகல் 2:50 மணியளவில் மதுரையிலிருந்து புறப்பட்ட அந்த விமானத்தில் 174 பயணிகள் அபுதாபிக்கு பயணித்தனர். இந்த விமானத்தை மதுரையைச் சேர்ந்த விமானி ஒருவர் இயக்கினார். முதல் பிளைட்டை வந்து நீங்க மதுரை மண்ணை சேர்ந்த நீங்க ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப கௌரவமா இருக்கு எங்களுக்குலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், வெல்கம் சார். இந்நிலையில் மதுரையிலிருந்து அபுதாபிக்கு புறப்பட்ட முதல் விமானத்தை இயக்கிய விமானி மதுரையைச் சேர்ந்த இமானுவேல் என்பது மதுரைக்கு பெருமை என்று MP சு வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அக்கரை கொடிவேரியில் காவலர்களை கண்டு தப்பி ஓட முயன்று பிடிபட்ட நபரிடம் லட்சக்கணக்கில் கள்ள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன.
வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவலர்களை கண்டதும் இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு அதில் வந்த இருவர் தப்பி ஓடினர். இதனை கண்டு காவலர்கள் விரட்டியதில் பாஸ்கரன் என்பவர் பிடிபட்டார். அவரிடம் ஏராளமான ரூபாய் நோட்டுகள் இருந்த நிலையில் அவை கள்ள நோட்டுகள் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் டிஜிபுதூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், பாஸ்கரன் இருவரும் நெசவு தொழில் செய்து வரும் நிலையில் பாஸ்கரனுக்கு பண கஷ்டம் இருப்பதை அறிந்து லோகேஷ் கள்ள நோட்டுகள் குறித்து அவரிடம் கூறியுள்ளார். கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டு கிடைக்கும் பணத்தில் ஒரு பங்கை பாஸ்கரனுக்கு கொடுப்பதாக லோகேஷ் உறுதியளித்துள்ளார். அதன்படி 50,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை தன்னிடம் வைத்துக் கொண்ட பாஸ்கரன் சுமார் 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை லோகேஷின் இருசக்கர வாகனத்தில் வைத்து புழக்கத்தில் விட புறப்பட்டுள்ளனர். இடையே காவலர்களை கண்டு பாஸ்கரன் மாட்டிக்கொண்ட நிலையில் வாகனத்தில் இருந்த கள்ள நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவான லோகேஷை காவலர்கள் தேடி வருகின்றனர். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியை காவல்துறையினர் விசாரிக்க சென்ற நிலையில் 6 மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் திரும்பிச் சென்றனர். ஆள்கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறி ஆண்டர்சன் பேட்டையில் உள்ள ஜெகன்மூர்த்தி இல்லத்தில் போலீசார் குவிந்தனர். அவர் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்ததால் புரட்சி பாரதம் கட்சியினர் எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டம் நடத்தி 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்த நிலையில் அழைப்பாணை இல்லாமல் போலீசார் செயல்பட்டதாக கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து சுமார் 6 மணி நேரத்திற்கு பின் போலீசார் திரும்பிச் சென்றனர். இதற்கிடையே பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தாங்கள் அளித்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என புகார் அளித்ததாக கூறப்படும் பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுக்கும் ஜெகன்மூர்த்தியாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் எங்ககிட்ட நேரடியாக பேசவும் இல்லை, நாங்களும் பேசல அவர்கிட்ட. இதுதான் உண்மை. இந்நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய திமுக அரசு முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். துபாயில் 67 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தீ கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகள் தான் இவை. மெரினா பினாக்கிள் என அழைக்கப்படும் டைகர் டவரின் 67வது மாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயானது அடுத்தடுத்த நிலைகளுக்கு பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே குடியிருப்பில் இருந்த 3820 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் முழுமையான விசாரணைக்கு பிறகே தீ விபத்திற்கான காரணம் தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.